ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பெங்களூர் சமையல். இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு குவிக்கான வெஜிடபிள் பிரியாணி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். வாங்க இப்போ ஸ்டார்ட் பண்ணிடலாம். முதல்ல ஒரு பேனில் 1/4 கப் அளவுக்கு தயிர் சேர்த்துக்கோங்க. 1 ஸ்பூன் தனியாத்தூள், 1/2 ஸ்பூன் மிளகாத்தூள், 1/2 ஸ்பூன் அளவு கரம் மசாலா, 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட், தேவையான அளவுக்கு உப்பு, 1/4 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள். இதெல்லாம் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. அடுத்ததாக தேவையான காய்கறிகள் நான் பீன்ஸ், கேரட், பட்டாணி, அப்புறம் 2 பச்சை மிளகாய் வச்சுருக்கேன். இதை சேர்த்துக்கிறேன். ஒரு தக்காளி, ஃப்ரைட் ஆனியன்ஸ். இது இல்லைன்னா நீங்கள் நார்மலாக வெங்காயம் கூட சேர்த்துக்கலாம். இதெல்லாம் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுடலாம். இது கூடவே கொஞ்சமாக புதினா இலை. இது இப்படியே இருக்கட்டும். அடுத்ததாக நம்ம தாளிச்சிடலாம். 1/2 கப் அளவுக்கு பாஸ்மதி அரிசியை நான் அரை மணி நேரம் முன்னாடி தண்ணியில் கழுவி ஊற வச்சுருக்கேன். ஒரு அகலமான பேனில் ஒரு குழிக்கரண்டி அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் காஞ்சதும் பட்டை, லவங்கம், ஏலக்காய், ஜாவத்ரி, அப்புறம் ஒரு மொக்கு இதெல்லாம் சேர்த்து இப்போ வதக்கிக்கலாம். கூடவே கொஞ்சமாக சோம்பும் சேர்த்துக்கிறேன். ஒரு பிரியாணி இலை. இதை லேசாக கலரிட்டு நம்ம கலந்து வச்சுருக்கோம் இல்லைங்களா காய்கறி எல்லாம், அதை சேர்த்துக்கலாம். இந்த பாத்திரத்தில் ஒரு சும்மா 1/4 டம்ளர் அளவுக்கு தண்ணி ஊற்றி அந்த மசாலாவெல்லாம் வாஷ் பண்ணியும் சேர்த்துருக்கேன். இது இப்போ மூடி வைக்கலாம். ஒரு 5 நிமிஷம் இது வேகட்டும். காய்கறி இப்போ பாதி அளவுக்கு வெந்துருச்சு. இது கூடவே நான் ஊற வச்ச பாஸ்மதி ரைஸை சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. புது அரிசியாக இருந்தால் நீங்கள் 1 கப்புக்கு 1/2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். பழைய அரிசியாக இருந்தால் 1க்கு 2 தண்ணி சேருங்க. ஏன்னா அது கொஞ்சம் தண்ணி அதிகமாக எடுக்கும் வேகிறதுக்கு. நான் யூஸ் பண்ணுறது கொஞ்சம் பழைய அரிசி தான். அதனால் நான் 1/2 கப் அரிசிக்கு 3 கப் அளவுக்கு தண்ணி அளந்து வச்சுருக்கேன். அதை சேர்த்துக்கிறேன். உப்பு காரம் ஏதாவது தேவைன்னா இப்போ நீங்கள் பார்த்துடலாம். எனக்கு சரியாக இருக்குது. இப்போ இதை நான் மூடி வச்சிடுறேன். பாதி வெந்ததும் தீயை கம்மி பண்ணிவிடுங்க. பாருங்கள், அழகாக உதிரியாக ரெடி ஆகிடுச்சு. கடைசியாக கொஞ்சமாக லெமன், அப்புறம் கொத்தமல்லி இலை தூவி நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட ஈஸியான வெஜிடபிள் பிரியாணி சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக், கமெண்ட், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்யூ.